எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நன்றி மறப்பது நன்றன்றோட 5ஆம் நாள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் நன்றியும். அதாவது நம்ம எப்பயுமே ஏதோ ஒரு உறவு நம்மளை மதிக்கலை, இல்லை நம்மளை யாருமே சந்தோஷமாக வச்சுக்கலை, இல்லை நம்ம அது வாங்கியிருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், இது இருந்திருந்தால் நம்ம ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கலாம்னு சொல்லுவோமே தவிர, ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நின்று நிதானமாக நமக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கோமா? இத்தனை உழைக்கிறோம். தினமும் காலைல எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் நம்ம நிறைய வேலை பார்க்குறோம், நம்ம நிறையா செய்கிறோம், நம்ம நிறையா பேசுகிறோம், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இந்த எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேங்க்யூ சொன்னீங்களா? நீங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறதுக்கு என்னைக்காச்சும் நீங்களே உங்களை பெருமையாக நினச்சிருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணால் அடுத்தவங்களை உங்களை திட்டுறதை விடுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கைண்டாக இருந்தீங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எப்பயுமே அடுத்தவங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்டை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம போடுறதில்லை. இன்ஃபேக்ட் அந்த முயற்சியை விடுங்க, நம்ம மறந்தே போயிடுறோம் நம்மளை பற்றி. ஆனால் இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர், அதாவது இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாழ்க்கை உங்களோடது, கரெக்டாக? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை சுற்றி இருக்கிற உலகம், நம்மளை சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம அதை பார்த்து ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையிலே என்னென்னா உங்களோட இன்னர் வேர்ல்டு, அதாவது நீங்கள் எப்போ உங்கள் கூட இருக்கிற சந்தோஷத்தை உணர்றீங்களோ, உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை உணர்றீங்களோ, அப்போ தான் உங்கள் வெளியில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் முழுமையாக உணர முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தினமும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும். உங்களை நீங்களே தேங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலைல எழுந்ததுக்கே ஃபஸ்ட் ஒரு நன்றி. ஏன்னா தூங்க போகிற எல்லாருமே எழுந்துக்கிறது இல்லை, கரெக்டாக? ஆனால் இன்றைக்கி நீங்கள் எழுந்திருக்கீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி உங்கள் கடமைகள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு, உங்கள் வேலைகள், இதுக்கு நடுவில் உங்கள் உறவுகளை பார்த்துக்கிறது, நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க, நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு உங்கள் உடலுக்கும் உங்களோட மூளைக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்களே உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் ஆகிடும். ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் பண்ண மறந்துடும், இல்லை நமக்கு யாருமே சொல்லி தரல இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மோட்டிவேஷனை வெளில பார்த்துட்ருக்கோம். ஆனால் உண்மையிலே என்னென்னா, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணாலே அது ரொம்ப 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 உங்களை பெரிய லெவலுக்கு அப்கிரேட் ஆகிறோம். கண்டிப்பாக குடும்பம் இம்பார்ட்டன்ட் தான், உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், குழந்தைங்க அதை விட இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணிக்கிறதும் ஈக்குவலான்னு சொல்கிறத விட அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவலில் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட இதில் இருக்கணும். ஏன்னா உங்ககிட்ட இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்க முடியும். எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, ஒன்லி வென் யோர் காஃபி கப் இஸ் ஃபுல் யூ வில் பி ஏபிள் டு போர் இட் டு அதர்ஸ். கரெக்டு தானே? எப்பயுமே உங்ககிட்ட ஒரு விஷயம் இருந்தால் தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும், அடுத்தவங்களுக்கு பண்ண முடியும். ஸோ எப்பயுமே நீங்கள் இன்றைக்கி எழுந்திருக்கீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். ஒரு டாஸ்க்கை முடிச்சிட்டிங்களா, உங்கள் தோலை நீங்களே தட்டி கொடுத்து, பரவாயில்ல ரொம்ப நன்றி, என் உடலும் மைண்டும் இதை கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்காத விட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பாராட்டுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தோத்துட்டிங்களா, இல்லை தப்பாக வந்துடுச்சா, பரவாயில்ல, நீங்கள் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நல்ல வேலை நல்லபடியாக ட்ரை பண்ண நம்ம அடுத்த வாட்டி கண்டிப்பாக இதை விட நல்லா ட்ரை பண்ணலான்னு உங்ககிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லதாக பேசுங்க. அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு கில்ட்டுக்கு போகிறது, நம்மளால தான் தப்பு நடந்துருச்சுன்னு ஒரு பெரிய இதாக ஆக்காமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே கொஞ்சமாக கைண்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களை யாராச்சும் மதிக்கலையா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு அதை நில்லுங்க. வேறு ஒருத்தங்க உங்களுக்காக தட்டி கேட்கணும்னு சொல்கிறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கான ஃபீலிங்ஸ் என்னன்றதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா, அப்போ நீங்கள் உங்களையே பேம்பர் பண்ணிவிட்டு, ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் யூ, நான் உங்ககிட்ட ரொம்ப அன்பு செலுத்துகிறேன், நான் உன்னை காதல் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், அதாவது அதிகப்படியான நேரத்தில் நம்ம தான் நமக்கு ஒரு பிக்கெஸ்ட் எனிமியே.
கரெக்டாக நம்ம தான் ஒரு பெரிய எதிரியாக இருக்கோம் நமக்கு. ஏன்னா நம்ம தான் நம்ம கரிச்சு கொட்டிக்கிட்டு நம்மளை வந்து இன்னும் டவுன் ஆக்கிக்கிட்டே இருக்கோம். ஆனால் என்னென்னா நம்மளையே பார்த்துக்க மறந்துடுறோம். ஆனால் நம்ம ஹெல்த்து சரியில்லை, இல்லை அந்த கவலை இந்த கவலைன்னு சொல்லிட்டு பழிய வேற ஒருத்தங்க மேலே போட்டுடுறோம், இல்லை வேற ஒரு பொருள் மேலே போட்டுடுறோம். ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் உங்களை பார்த்துக்கல. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இன்றைக்கி உங்களை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி இன்னும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்பா அம்மாலாம் அந்த 25 to 50 வயசு வரைக்கும் அவங்கள சரியாக பார்த்துக்கிட்டு நம்ம என்னைக்காச்சும் பார்த்துருக்கோமா? அவங்க நமக்காக இருந்திருப்பாங்க, இல்லை அவங்களோட ஃபேமிலிக்காக இருந்திருப்பாங்களே தவிர அவங்களுக்கான இருந்த டைம் கம்மி. அந்த ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அது எல்லாமே என்ன ஆகும், அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே தப்பை இப்போ நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களை கொஞ்சம் நல்லான்னா என்ன சொல்கிறது, ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 30 நிமிஷம் மினிமம் உங்களுக்காக அந்த ஒரு நாளில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வரும். அதுக்கடுத்து நீங்களே வந்து க்ரியேட் பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு டைமை உருவாக்கிக்கிறது. உங்களுக்குன்னு படிங்க, நீங்கள் அப்கிரேட் ஆகிறதுக்கு என்னன்னு நீங்கள் வழி பண்ணுங்கள். உங்களோட கனவுகளை எப்படி வந்து கரை சேர்க்கலான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கொடுக்குற அந்த குட்டி குட்டி சந்தோஷத்தை அப்பப்போ பண்ணுங்கள். கரெக்டாக எப்பயுமே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணுன்றதுக்காக, ஆனால் வந்து நம்மளே வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ப்ராசஸில். நம்ம யாருக்கும் நோ சொல்லிடக்கூடாது. நோ சொல்லிட்டா இவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. நான் இன்றைக்கி இந்த விசேஷத்துக்கு எனக்கு உடம்பே முடியலை, ஆனால் இந்த விஷயத்தை நான் பண்ணலைன்னா அவங்க எங்கிட்ட கோச்சிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம சொல்கிற எஸ்லாம் அந்த சமயத்துக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு லாங் டைமுக்கு உங்களை அது ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. கரெக்டாக நம்ம அடுத்தவங்களுக்காக நல்லா வாழ்ந்துடுறோம். ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுறோம், நம்மளே ரொம்ப நினச்சி பார்க்குறோம், இந்த மாதிரி நம்ம ரொம்ப அவங்களுக்காகவே இவங்களுக்காகவேன்னு வாழ்ந்துட்டோமே, நம்ம நமக்காக வாழலையேன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம டைமை நிறையா தரோம். ஆனால் அதே டைமை நமக்கு ஸ்பெண்ட் பண்ண மறந்துடுறோம். கரெக்டாக. ஆனால் இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம்? கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வேணும்ட்டே பண்ணலை. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் நம்ம அப்படியே பார்த்து வளர்ந்துட்டோம். ஸோ கரெக்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே நம்ம அப்பா அம்மா நம்ம சொசைட்டி அப்படின்னு நம்ம பார்த்து வளரும்போது அதுவே நமக்கு பழக்கமாயிடும். ஸோ இப்படி தான் இது நடக்கும் போல இருக்குது. நம்மளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய குத்தோன்ற மாதிரியெல்லாம் இன்னமும் சில ஊர்லேயோ இன்னமும் அந்த சொசைட்டிஸ் அப்படி இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்கான டைம் எடுத்துக்கிட்டதே இல்லை. நிறையா வாட்டி அவங்க நமக்காக தான் இருந்திருக்காங்க. அதேமாரி என்ன ஆகும், இந்த சொசைட்டியும் உங்களை என்ன பயமுறுத்தும், உங்களுக்குன்னு வாழ்கிறது ஒரு பாவன்ற மாதிரி சில பிம்பத்தெல்லாம் உருவாக்கிடுவாங்க. ஆனால் என்னென்னா எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த நிறைய விஷயத்த நீங்கள் வெளியில் கொடுக்க முடியும். ஸோ உங்ககிட்ட சின்ன சின்ன மாற்றங்கள், ஓகேவா, அது இருந்தால் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப 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 நன்றியாக இருக்கும்போது அந்த உடலும் அந்த உயிரும் அந்த மைண்ட் அந்த பாடி எல்லாமே உங்களுக்குன்னு வேலை செய்கிறது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேட் ஆகி இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளே ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நம்மளை வந்து ஒருத்தங்க பாராட்டலைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம நல்லா வேலை பார்க்குறோம், ஆனால் பாராட்டலைன்னா நம்மளே என்னடா இது, நம்ம என்ன செஞ்சு என்ன அப்படின்ற மாதிரி தானே ஆகுது. அப்போ நம்ம உடம்பும் அப்படி தானே. நீங்கள் அது என்ன நிறையா உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆனால் அதை நிறுத்தி நிதானமாக அதை வந்து ஒரு மிஷின் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அப்பப்போ ரிப்பேர்களை கொடுக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி என்னென்னா உங்களோட பயம், உங்களோட கோபம், இல்லை உங்களோட ரெக்ரெட், அதாவது வந்து இப்படி நான் வாழலையேன்னு நீங்கள் ஏங்கி போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட ஒரு கில்ட், ஒரு குழந்தைய தனியாக விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ, தனியாக விட்டுட்டு ஏதோ ஒரு உங்களோட வேலைக்காக நீங்கள் போகும்போது அதையே நினச்சிட்டு ஒரு வலியோடு இருப்பீங்களே, இல்லை உங்களோட சோகமும் அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணுறதை விட அது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது உங்களை தான். அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தை தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா இது எல்லாம் லாங் டைமாக என்ன ஆகும்னா நீங்கள் தேக்கி வச்சுருக்க எல்லா எமோஷன்ஸும் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் தான் வந்து அஃபெக்ட் ஆகும்.
அதனால தான் நம்ம நல்லாவே இருந்த மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து நமக்கு ஒரு வயிறு வலி, திடீர்னு பார்த்தீங்கன்னா தைராய்டுன்னு சொல்லிடுவாங்க, திடீர்னு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லிடுவாங்க, திடீர்னு சுகர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, திடீர்னு பிபி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் விதை போட்டது வந்து நம்ம எப்பயோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருப்போம். அதோட எஃபெக்ட் தான் நமக்கு வந்து நிறையா வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நோயாக வெளியில், இதுக்கு ஒரு பேர் வச்சனால அது பேராக வெளில வருது. ஆனால் இதுக்கு முன்னாடியே உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றொன்னா நீங்கள் அப்பயே அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நம்ம இந்த அளவுக்கு போக விட்டுருக்க மாட்டோம். கரெக்டாக? ஆக்சுவலி என்னென்னா வந்து நம்ம பேசுகிறது, அதாவது நம்ம நினைக்கிற விஷயத்தை நம்ம சொல்லாமல் நம்ம தேக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த த்ரோட் சக்கரால் அதுதான் தைராய்டாக ஃபார்ம் ஆகும். நம்ம நிறைய கோவத்தை தேக்கி வச்சா அது கேன்சராக ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழலையே அப்படின்னு ஒரு ஏங்கி போய் ஒரு விஷயத்தை இருந்துகிட்டே இருந்தால் அதுதான் டயபெட்டிஸ் உண்டாகிறது, சுகர் உண்டாகிறதுக்கு காரணம். ஸோ ஒரு சர்டைன் ஏஜ் ரீச் ஆகும் போது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு வலி வரும். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா கிட்டே இப்போ பார்த்துருப்போம், நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக மற்ற எல்லாருக்கும் வாழ்ந்துட்டோமோ, நம்மளை பார்த்துக்கலையோன்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹேட்ரட், அதாவது வந்து உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அவங்க மேலே ஒரு தெரியல ஏதோ ஒரு ரீசன்னால ரிவெஞ்ச் எடுக்கணும், இதை எப்படியாச்சும் வந்து நம்ம அடுத்த வாட்டி இதை ஜெயிச்சு காட்டி நம்ம எப்படியாச்சும் பேசி அவங்கள வந்து பேசிடணும் அப்படின்னு நீங்கள் தேக்கி வைக்கிற எமோஷன் தான் ஹார்ட் டிசீஸாக மாறுது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேக்கி வச்சுட்ருக்க ஒரு எமோஷனும் நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், அடுத்தவங்களை அதை போய் தாக்கிறதுக்குள்ளேயே அது உங்களை தாக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நீங்கள் உங்களை கொஞ்சம் கைண்டாக இருந்தாலே கண்டிப்பாக அடுத்தவங்க அதை உங்களுக்கு பண்ணுவாங்க. அடுத்தவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எங்கேயும் நீங்கள் உங்களையே ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு தான் அர்த்தம். கரெக்டாக? நீங்கள் அடுத்தவங்க உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லலையே, நம்மளை யாரும் லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை கம்மியாக லவ் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த எனர்ஜியை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தவங்க நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற ப்ரெஷர் நீங்கள் போட உங்கள் கூடயே நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டீங்க. அதாவது அடுத்தவங்க உங்களை வந்து இப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். நீங்கள் உங்களை எப்படி மதிக்கிறீங்களோ அதை தான் அடுத்தவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு இதை கொஞ்சம் ஆனால் மாற்றி யோசிச்சு பாருங்களேன். தினமும் வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு போய் நான் ரொம்ப அழகாக இருக்கேன், என்கிட்ட நிறைய அறிவு இருக்குது, எனக்கு வந்து நிம்மதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் என்னை ரொம்ப மதிக்கிறேன், நான் என்னை நினச்சி ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், நான் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே இப்படின்னு நீங்களே உங்ககிட்ட பாசிட்டிவாக சொல்ல கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிற உலகமும் மாறிடும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தினமும் காலைல எழுந்தோன்னே நான் எதுக்குமே லாக்கி இல்லை, நான் ரொம்ப நல்லாவே இல்லை, நான் ரொம்ப அழகாக இல்லை, என்னை பார்த்தாலே எல்லோரும் கேலி செய்வாங்க, எனக்கு இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க என்ன ஆகும், அதுதான் நமக்கு திருப்பியும் வரும். ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் என்ன நினைக்கணும்னா நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ற விஷயத்த நீங்கள் ஃபீல் பண்ணணும். நீங்கள் உங்களை நல்லா மதித்து நீங்கள் உங்களை தூக்கி வைக்கணும். அப்போ தான் அடுத்தவங்க உங்கள்கிட்ட அதே அன்பையும் அதே மதிப்பையும் அதே நீங்கள் நினைக்கிற அதே சந்தோஷத்தையும் திருப்பி தர முடியும். கரெக்டாக? அவங்களும் நம்மளோட கண்ணாடி மாதிரி தான், நீங்கள் என்னத்தை காட்டுறீங்களோ அதை தான் அவங்களுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அது உங்களை பார்த்துக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ உங்களை பார்த்துக்கிறதுங்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப செல்ஃபிஷ், அதாவது இது தன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சில விஷயத்தில் வந்து அது ஃபைன் தான், ஆனால் நம்ம அடுத்தவங்களை என்றைக்குமே வந்து ஹார்ம் பண்ணாமல், அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காம, அடுத்தவங்களுக்கு எந்த கெட்டதும் நினைக்காம நடக்காமல் இருந்து நம்ம பார்த்துக்கிற விஷயம் வந்து என்றைக்குமே அது செல்ஃபிஷ் கிடையவே கிடையாது. நான் வந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா, நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கரமாக ரெஸ்டாரண்ட் ஸ்பாவில் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே ஹாப்பியாக இருங்க, அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸ் தரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா வந்து சில பேர் அப்படியும் பண்ணுவாங்க, நம்ம நிறைய நமக்குன்னு நம்ம பண்ணிக்கணும், நம்ம பார்லரில் போய் அது பண்ணாதான் நம்ம ஹாப்பியாக இருக்கும், இது பண்ணாதான் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் உண்மையாக என்னென்னா உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுன்னு நான் சொல்ல வர்றது ஒரு 15 நிமிஷம் வெளியில் போய் அந்த
காற்றை வந்து முழுமையாக நீங்கள் உணர்ந்து வாங்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 30 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் நடந்து போயிட்டு வர அந்த நடைப்பயிற்சி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 20 நிமிஷம் உங்களுக்காக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நீங்கள் அதில் கவனம் போட்டால் அதில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவோம் 1 ஹவராக இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எதெல்லாம் நீங்கள் உங்களுக்காக பண்ணுறீங்களோ அதை தான் வந்து பெரிய செல்ஃப் கேர். அதாவது உங்ககிட்ட நீங்கள் பாசிட்டிவாக பேசிக்கிறது, இந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிறது, இதுவே ஒரு பெரிய டாஸ்க் தான். நிறையா பேருக்கு அவங்க சொல்லுவாங்க 24 மணி நேரத்தில் என்னால் 5 நிமிஷம் கூட எடுக்க முடியாது. ஆனால் பல்ல விளக்கிட்டு கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் உங்கள் மூஞ்சை பார்ப்பீங்க. மூஞ்சி கழுவும் போது அட்லீஸ்ட் உங்கள் மூஞ்சி நீங்கள் கண்ணாடியில் பார்ப்பீங்க. அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கிற டைம் எல்லாத்தையும் ரசித்து பார்த்து அந்த மொமெண்ட்டை லிவ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் அது பாட்டு கேட்குறதா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பிடிச்ச பாட்டாக இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் உங்கள் வேலையிலையோ இல்லை வந்து உங்களோட இந்த மிஷன் வாழ்க்கையில் நீங்கள் அதை பற்றி மறந்தே போயிருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கான அந்த பாட்டை கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப ஆட பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆடுறது இல்லைனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்லேயே உங்கள் அப்பா அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்க, நீங்கள் சரி பாத்ரூமில் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சா கூட உங்கள் உடம்பை அசைச்சு பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது இன்னும் அந்த எனர்ஜி லெவல்ஸில் அப்கிரேட் ஆகும். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் அந்த டைமில் உங்கள் பீக் ஆஃப் த எனர்ஜியில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். சின்ன சின்ன விஷயத்தையும் வேல்யூ பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அதாவது இவ்வளோ காசு வந்துட்டு இந்த காசில் நான் பண்ணுறது ஹாப்பினஸ்ன்னு தேடுறதை விட எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் உங்கள் கூட தனிமையாக இருந்தால் கூட அந்த விஷயத்தை நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணும்போது தான் உண்மையான ஹாப்பினஸும் நிம்மதியும் உங்களை தேடி வரும். கரெக்டாக? ஏன்னா வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்காக வாழணும், கரெக்டு தான். உங்கள் ஹஸ்பண்ட்காக சில விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்காக சில விஷயத்த பண்ணுறோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்காக நம்மளால் மீறின விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு நடுவில் வாழ வந்து அது என்ன ஆகும், அந்த ஏக்கம் வந்து உடம்புல இருந்து உங்களுக்குன்ற இருக்க வாழ்க்கை அதுவே நல்லா ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. என்னோடய பாடியும் மைண்டும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுச்சு. இன்றைக்கி நான் என் கூட சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ரொம்ப வலிமையானவள், நான் வந்து என்னோடய வாழ்க்கையை நான் வந்து நல்லா வாழ்கிறேன், நான் ரொம்ப நிம்மதியாக தூங்குறேன், நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், நான் என்ன நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்டயே என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லி முடிச்சுட்டு தூங்கி அடுத்த நாள் இதே மாதிரி உங்கள் நாளை ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் தரும். ஏன்னா நம்ம ஹெல்த் பற்றி பேசும்போது நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து நல்லதை சாப்பிட்றது எவ்வளோ நல்லதோ அதேமாரி நல்ல எண்ணங்களோடு அந்த நல்லதை சாப்பிடும்போது இன்னும் இதாக இருக்கும். நீங்கள் எதையோ ஒன்று நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையே ஒரு தியாகமாக நினச்சிட்டு பண்ணிவிட்டு அந்த சோகத்தோடு சாப்பிட்ற ஒரு அதுக்கு அவ்வளோ சத்து இருந்தாலும் அந்த சத்து போய் உங்கள் உடம்புல சேராது. அதான் உண்மை ஆக்சுவலி. ஸோ உங்களோட எண்ணங்களை வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பண்ண முடியலை, உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா அந்த ஹெல்ப்பை கேளுங்க, யோசிச்சுட்டு தயங்கிட்டே நிற்காதீங்க. அதேமாரி உங்களை யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கடுப்பேற்றுறாங்க, இல்லை உங்களுக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கலை, உங்களுக்கு நிறையா கெட்டது பண்ணியிருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மன்னிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் அவங்க மேலே சேர்த்து வச்சிட்ருக்க ஒரு கோவமும் அவங்கள போய் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி உங்களை தான் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு, உங்கள் ஹெல்த்தை தான் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் ஆகுது, ஒரு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்மளால் திரும்பி வந்து இதை பண்ண முடியும். எனக்கா நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது ஒரு 100 வாட்டி கீழே விழுந்திருப்பீங்க நடக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்து எல்லா விஷயமும் டக்குன்னு நடந்துடணும்னு இதை யோசிக்காதீங்க. உங்கள் டைம் பீரியடில் உங்களுக்கானது ரைட்டான விஷயம் ரைட்டான நேரத்தில் ரைட்டான மனிதர்கள் கூட உங்களுக்கு நடக்கும். ஸோ அதை நம்புங்க. உங்கள் லைஃப்பை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். கரெக்டாக? அடுத்து வந்து உங்களுக்கான முடிவுகள்
நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. ஒரு சில விஷயத்தில் அது தப்பாக போகலாம், பட் இருந்தாலும் அந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கும் போயிட்டே இருக்கும்போது தான் எது கரெக்டாக எடுக்கிறீங்க, எது தப்பாக போய் முடியுன்ற தெளிவே உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக அடுத்து உங்கள் கனவுகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்கள். அதாவது சொன்னாலே பெரிய பிரச்சனை ஆகிடுது, என்னால் பண்ணவே முடியாதுன்னு நடக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் சொன்னால் என்ன சொல்ல போகிறாங்க, ஒன்று முடியும்னு சொல்ல போகிறாங்க, முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுறவங்க அதை நீங்கள் சொல்லி தான் பார்த்துருங்களேன். எப்படியும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லாமல் உங்களுக்குள்ளே தேக்கி வச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கு அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை வெளியில் சொன்னாவாச்சும் உங்களுக்கு என்ன முடிவுன்னு அன்றைக்கே தெரிஞ்சிடும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. அதே மாதிரி நோ சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதாவது நான் என் வீட்லேயும் பார்த்துருக்கேன், நான் நிறைய வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நானே அப்படி தான் இருந்திருக்கேன். என்னென்னா வந்து அடுத்தவங்களுக்கு நோன்ற விஷயத்த சொல்கிறது ரொம்ப யோசிக்கிறது. இதை வந்து நான் ஏன் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்னா, இந்த ஒரு சின்ன விஷயம் ஆக்சுவலி நமக்கு நிறையா நமக்கு பின் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களையும் இதையும் கொண்டு வரும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணுன்றத தெளிவும் உங்களுக்கு வேணும், இல்லை உங்களை அடுத்தவங்க மதிக்கணும்னா உங்ககிட்ட இருந்து வர குரல் உங்களுக்கு நோன்ற மாதிரி பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்களை மதித்து அதுக்கு நோன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த விஷயத்துக்கு நோ சொன்னாதான் மற்றவங்களுக்கு அது புரியும். அவங்களா புரிஞ்சுக்கணும்னு நினச்சி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. எனக்கா வந்து அது அவ்வளோ நல்லது இல்லை, அது உங்களை தான் ஹார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் தியாகம் பண்ணுறதுனால உங்களுக்கு யாரும் பெரிய அவார்ட்லாம் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் உங்கள் லைஃப்பை நீங்கள் எவ்வளோ உங்களால் வாழ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அழகாக வாழ்ந்து பார்த்துடணும். அதே மாதிரி இந்த டாஸ்கோட மெயின் இது என்னென்னா, நீங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அதாவது ஜேர்னலிங் பண்ணுறது. என்னென்னா தினமும் ஒரு நாளில் வந்து உங்களை எது ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணல, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப டயர்டாக இல்லை உங்கள் எனர்ஜியே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க, அதே மாதிரி எந்தெந்த இடத்துல நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, எந்தெந்த குட்டி விஷயம்லாம் வந்து அன்றைக்கி வந்து உங்களை வந்து நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு, இல்லை வேறு ஒரு விஷயத்த அழகான மெமரிஸை ஞாபகப்படுத்துச்சு. இந்த மாதிரி தினமும் உங்களை பற்றி நீங்களே ஒரு ஜேர்னல் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் கனவுகள் என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு யார், உங்களை பற்றி நீங்களே நிறையா ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டாஸ்க்கை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு என்றைக்குமே மறக்காதீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. கேட்டு நீங்களும் வந்து இதில் பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. இந்து அக்காவுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இதை கேட்டுட்ருக்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய். சாரி, இந்த ஆடியோ வந்து ஒரு 2 minutesக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த இதுக்கு முன்னாடி பேசின ஆடியோவில் சொன்ன 2 விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுக்கணும், அதுக்காக தான். ஸோ என்னென்னா வந்து நான் நடுவில் வந்து அந்த ஆடியோவில் வந்து இந்த மாதிரி நம்ம சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் வந்து ஃபிசிக்கல் டிசீசஸ் நோய்களை கொண்டு வரும், இந்த மாதிரி தைராய்டு, கேன்சர், டயபெட்டிஸ், பிபின்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அது உங்களுக்கு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக இல்லை, பட் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அங்கே நான் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலையோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னென்னா வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நம்ம தேக்கி வச்சிட்ருக்க எமோஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா கண்டிப்பாக அது நம்ம ஃபிசிக்கல் டிசீஸஸாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானுக்கும் ஒரு எமோஷன் அசோசியேட் ஆகிருக்கும். ஒரு எமோஷனில் சில சமயம் மல்டிபிள் எமோஷன்ஸ் கூட அசோசியேட் ஆகிட்டுருக்கும். ஸோ என்ன ஆகும்னா அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு கோவத்தை வந்து தேக்கி வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சில பேருக்கு பயம் வந்து ஸ்டொமக்குக்கு ரிலேட்டடாக இருக்கும், வயிற்று பகுதிக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா எல்லா விஷயத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு எக்ஸாம் இன்டர்வியூக்கு போனால் எக்ஸாம் இன்டர்வியூஸ்க்கு போனால் பயப்படுறீங்க, இல்லை வந்து ஒரு விஷயத்தை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை வந்து தப்புனா அதை சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு பயப்படுறீங்க, இல்லை ஒருத்தங்க கூட பேசுகிறதுக்கு பயப்படுறீங்க. இந்த மாதிரி வந்து பயம் வந்து நிறையா ஃபார்ம்ஸில் வந்து க்ரியேட் ஆகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா ஒரு
ஒரு ஆர்கன் சொல்கிறோம் ஸ்டொமக்னா, அதுமாரி நிறைய ஆர்கன்ஸ் கூட அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ என்ன ஆகும்னா வந்து உங்களோட சிஸ்டமை வந்து வீக்கெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த எமோஷன்ஸ் வந்து நாளடைவில் இல்லை ரொம்ப வருஷங்களாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது வீக்கெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை தான் நிறையா வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய இல்னஸாக வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரீசனு. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு வயிற்று வலி இல்லை வயிற்றுப்போக்கு இல்லை வந்து நமக்கு செரிமானம் சரி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சைன்ஸ் உங்களுக்கு காட்டிகிட்டே வந்திருக்கும். ஆனால் அதை நம்ம எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது தான் நம்ம கவனிப்போம்ல, அதனால வந்து அது நமக்கு அப்போ தான் வெளிப்படையாக தெரியும். ஆனால் இது நம்ம அந்த எமோஷன் வரும்போதே கவனிச்சுட்டா உங்களுக்கு அதை நீங்கள் திருத்திக்கும் போது உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்லேயும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நோய்கள் எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்கலாம். ஓகேவா? ஸோ அது அந்த ஸோ இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் எந்த ஒரு எமோஷனை வந்து உங்களுக்குள்ளே வச்சிட்ருக்க போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஹார்ம் பண்ண போது, உங்களுக்கு தான் அது கெட்டதை கொண்டு வரப்போகுது. ஸோ அதனால் அதை எப்படி திருத்திக்கணும் இல்லை அதை எப்படி சரி செஞ்சுக்கணுன்ற வழிகளை தேட ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹீலர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஹீலிங் இது இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எனக்கு இப்படி பண்ணால் இப்படி ஆகுது, ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்கள் ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை என்னன்னு சொல்லி ஒரு ஆலோசனையிலையோ இல்லை வந்து ஒரு டாக்டர்ஸ் அட்வைஸ்னாலும் இதை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எமோஷன்ஸை எழுதி இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களை விட்டு அது வெளியில் கொண்டு வாங்க எப்படியாச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம அதுக்கான வழிகளை வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் கிளாரிட்டி என்னென்னா, இந்த ஆடியோவில் வந்து நான் நோ சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு தப்பான விஷயமா எடுத்துகிறேன். என்ன இவங்க நோ சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன் வந்து நான் நோ சொல்கிறேன்னா வந்து நிறைய இடத்துல நம்ம எஸ் சொல்கிறோம்ல, அந்த எஸ் வந்து நம்ம முழுமையான மனசோட சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா பேர் அப்படி சொல்கிறதில்ல. இது வந்து நான் ஒரு பார்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க அதை பண்ணுவாங்க. எஸ்னாலும் சரி நோனாலும் சரி அதை கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க. ஆனால் சில பேர், இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு இது பொருந்தும்னு நினைக்கிறேன். நான் எல்லா விஷயத்துக்கும் எப்படியாச்சும் எஸ் சொல்லிடுறேன். அதாவது என்னால் ஒரு வேலையை முடிக்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சால் கூட என் உடம்பை நான் வருத்திக்கிட்டு முடிக்கிறதுக்கு தயாராக நான் எஸ்ன்னு சொல்லிடணும். அதே மாதிரி இப்போ இதை நான் கல்யாணம் ஆன புதுசில் பண்ண ஒரு தவிர என் ஹஸ்பண்ட் மூஞ்சில் வந்து ஹஸ்பண்ட் இத்தனைக்கும் அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அப்படி இருந்துமே வந்து அவங்க மூஞ்சி இப்படி சுழிச்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக நான் எல்லா விஷயத்துக்கும் எஸ் மட்டும்தான் சொல்லணும். அதேமாதிரி என் மாமனார் வந்து நான் ஆல்ரெடி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலைனாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நான் பண்ணணும். அதை அவங்களுக்கு தெரிவிக்கவே கூடாது. இத்தனைக்கும் அவங்க எனக்கு கேட்பாங்க எது பிடிக்காது. நான் அப்போ கூட என் வாயிலேருந்து நோ வராது, எஸ் தான் வரும். ப்ளஸ் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் ஆரம்பிச்சதும் இல்லை, என் வீட்டிலையே இது ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பாவை நான் எப்பயுமே சந்தோஷமாக தான் பார்க்கணும். என்னால் அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்றதுக்காக எனக்கு சில விஷயம் பிடிக்கலைனாலும் அங்கேருந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து எஸ் சொல்லி நான் இது பண்ணேன். ஸோ எஸ் சொன்னால் மட்டும்தான் நம்மளை ஏற்றுப்பாங்க, நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தப்பான விஷயத்தை என் மைண்டில் நான் எடுத்துக்கிட்டனால அது என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு ஒரு 26-27 வயசு வரும்போது என் லைஃப்பை நான் அடுத்து அதாவது எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா. ஸோ இதுக்கு அடுத்து லைஃப்பில் நான் ஒரு கண்ட்ரோல் எடுக்கணும், அதாவது என் லைஃப்பை நான் வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்னு இருக்கும் போது இந்த எஸ் இருக்க பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய விளையாட்டை விளையாடிடுச்சு. ஏன்னா அப்போ தான் நான் யோசித்து பார்த்தா நான் நிறைய இடத்துல எஸ் சொன்னது நான் சந்தோஷமாகவே நான் சொல்லலை. அது நான் பண்ண பெரிய தப்பு. ஆனால் நான் என்ன பண்ணேன், அதுவும் தாண்டி பெரிய தப்பாக அடுத்தவங்கள மேலே அந்த பழியை போட ஆரம்பித்தேன். ஏன் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலை, ஏன் நீங்கள் அதை தெரிஞ்சிக்கலை, ஏன் வந்து எனக்கு சரியாக இருக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் ஏன் அதை பண்ணல. ஆனால் எல்லார்கிட்டே இருந்த ஒரே பதில் அவங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்லியிருந்தா தானே தெரியும். அப்போ தான் நானே ஒரு நாள் யோசித்து பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நான் நிறையா இடத்துல அவங்களா புரிஞ்சுக்கணும், அவங்களா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது தான் தப்பே. அதை ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, உங்களுக்கு ஒரு விஷயம் சந்தோஷமாக இல்லையா, உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகிறது சரியில்லைன்னு படுதா, இல்லை உங்களுக்கு ஒரு இடத்துல போகும்போது உங்கள் பாடியும் மைண்டும் சேஃபாக இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்னல் உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்லையா, நீங்கள் தான் உங்கள் வாய் வழியாக இல்லை வந்து எப்படி உங்களுக்கு சொன்னால் ஒருத்தங்க புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருக்கோ அப்படி நீங்கள் அதை
அதை ஃபஸ்ட்டு சொல்லிடணும். அது சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இதை நிறையா இடத்துல பண்ணாதனால தான் நமக்கு நிறையா பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு முடிவெடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுக்கு. ஏன்னா நம்ம பழக்கப்பட்ட ஒரு விஷயத்த மாற்றுறோம், கரெக்டாக? ஸோ ஆனால் நீங்கள் அதை நீங்கள் அது கரெக்டான விஷயங்களுக்கு நீங்கள் அந்த நோ சொல்ல கண்டிப்பாக அது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோன்ற கிளாரிட்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் நிறைய இடத்துல கரெக்டாக ஆக ஆரம்பிக்கும். நம்ம நிறையா இடத்துல எஸ் சொல்கிறதுக்கு ரீசனே ஒன்று, நமக்கு டிசைட் பண்ண தெரியல, நம்ம டிசைட் பண்ணால் தப்பாயிடுமா, இல்லை நமக்கு முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம திருத்திக்கணும். ஏன்னா நம்ம சைடில் உள்ள தப்பை நம்ம திருத்திக்கும் போது தான் நம்ம அதை நம்ம மாறும் போது தான் மாற்றங்களும் உருவாகும். ஸோ அதனால் அந்த மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறதுக்காக தான் உங்களை நோ சொன்னேனே தவிர உங்களை ஒரு ரொம்ப கெட்டவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணணுன்றதுக்காக நான் நோ சொல்லலை. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் நோ ஆர் எஸ் சொல்கிறீங்கன்னா, இல்லை எஸ்ஸே கூட சொல்கிறீங்கன்னா, அதோட ரீசன்ஸ்க்கு நீங்கள் தெளிவாக இருங்க. விஷயம் பிடிக்கலைன்னா அதை கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 2 விஷயத்தை, அந்த சப்ரஸிங் எமோஷன்ஸும் நோ சொல்கிறதையும் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கிளாரிஃபை பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.